செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை. ஆறு முகம் தோன்றும் அழகிய வேல் தோன்றும் அவன் ஏறு மயில் தோன்றும் எழில் தோன்றும் சீரிவரு சூரன் முடியை துணித்தோன் திருப்புகழை பாரில் வழுத்தினோர் பால். பக்தர் கணப்பிரிய நிறுத்த நடித்திடு பக்ஷி நடத்திய குகபூர்வ பக்தர் கணப்பிரிய நிறுத்த நடித்திடு பக்ஷி நடத்திய குகபூர்வ பட்சிம தட்சிண உத்தர திக்குல பக்தர்கள் அற்புதம் எனவோதும் சித்திர கவித்துவ சத்தமிகுத்த திருப்புகழ் ஐச்சிறிது அடியேனும் சித்திர கவித்துவ சத்தமிகுத்த திருப்புகழ் ஐச்சிறிது அடியேனும் செப்பென வைத்துள்ள கிற்பரவத்தரி சித்த அனுக்கிரகம் அறவேனே கத்திய தத்தை களைத்து விழத்திரி கற்கவன் எட்டரி திரைகாவல் கற்ற குரத்தில் இரத்த கழுத்தடி கட்டியணைத்தவன் இருதோளா சத்தியை ஒக்க இடத்தில் வைத்தது அகப்படும் எச்சிட மறைநூலின் தத்துவ தற்பர முற்றும் உணர்த்திய சர்பகிரீஸ்வரர் பெருமாளே. பக்தியை நாளும் வளர்க்கின்ற பைந்தமிழிலே அதி அற்புதமான பாடல்கள் இருக்கின்றன. ஒன்றா இரண்டா தமிழ் தெய்வீக மொழி என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். ஆங்கிலத்தை வணிக மொழி என்று பாராட்டுகிறார்கள். பிரெஞ்சு மொழியை தூதிற்கான மொழி என்று பாராட்டுகிறார்கள். தெலுங்கு அற்புதமான கீர்த்தனைகள் அடங்கிய சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் என்று பாரதியார் பாடுறார். அப்படி ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு பெருமை இருக்குது. வடமொழி ஃபிலாசபிக்கல் லாங்குவேஜ், அருமையான தத்துவங்கள் வடமொழியில் இருக்கிறதப்பா. தெலுங்கில் அருமையான இசைப்பாடல்கள் விளங்குகிறது. அப்படி ஆங்கிலம் வர்த்தகத்திற்கான மொழி, கமர்ஷியல் லாங்குவேஜ். அப்படி ஒவ்வொரு மொழிக்கு ஒரு பெருமை இருக்கிறது. அப்படி தமிழ்னு பார்த்தா பக்தி மொழி, பக்தி சுவை நெனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று தான் பெரியவர்கள் பாடுகிறார்கள். அப்போ தெய்வீகத்தையும் செந்தமிழையும் நம்மால் பிரிக்கவே முடியாது. தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும், ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும் என்றால் தமிழை வளர்க்க வேண்டும். இது இந்த மொழிக்கு மட்டுமே இருக்கிற பெருமை. ஆகவே இப்போ ஆங்கிலத்தினாலே மற்ற மதங்கள் வளர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆகவே அப்படி எல்லாவற்றிலும் உருது மொழியால் அந்த மதம் வளர்ந்தது என்று சொல்ல முடியாது. ஆகவே தமிழால் நம்ம சைவ மதம், வைணவ மதம் 6 சமயங்களும் அற்புதமாக வளர்ந்தன. இந்த 6 சமயங்கள் என்பதை நம்ம ஆதிசங்கரர் தான் வகுத்தார்.